தூத்துக்குடி விமான நிலையத்தில் தற்போதைய அமைப்புகள் பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாகிவிட்டது. தினமும் அதிக எண்ணிக்கையில் விமானங்கள் இயக்கப்படுவதால் பயணிகள் தங்களுக்கான அமர்விடங்களை பெற முடியாமல் நின்றபடியே காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு உள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தற்போது மிக வேகமாக வளர்ந்து வரும் தெற்கு தமிழ்நாட்டின் முக்கிய மையமாக தூத்துக்குடி விமான நிலையம் விளங்குகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழிற்சாலைகள், துறைமுகம், அனல் மின் நிலையம் மற்றும் இஸ்ரோவின் திட்டங்களின் காரணமாக நகரத்தின் வளர்ச்சியுடன் பயணிகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனுடன் சேர்த்து விமான டிக்கெட் விலையும் 3000 இருந்து தற்போது 10,000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து இருப்பது பயணிகளை இன்னும் சிரமப்படுத்தும் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தூத்துக்குடியில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய விமான நிலையம் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றும் இதுவரை செயல்பாட்டுக்கு வராதது பயணிகள் மனதில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய விமான நிலையத்தில் 3 வருகை நுழைவாயில்கள், 3 புறப்பாடு நுழைவாயில்கள், மேலும் ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட பயணிகளை கையாளும் வசதிகள், சென்னைக்கு அடுத்தபடியாக நீளமான ஓடுதளம் உள்ளிட்ட அம்சங்கள் கொண்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு இந்த விமான நிலையம் திறக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய நிலவரத்தில் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் பயணிகள் தவிப்பில் உள்ளனர். தூத்துக்குடியில் இருந்து தினசரி சென்னை மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு 7 முதல் 9 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக மாலை நேரத்தில் தொடர்ந்து 3 விமானங்கள் புறப்படுவதால் ஏற்கனவே 150 இருக்கைகள் மட்டுமே உள்ள சிறிய வளாகத்தில் பயணிகள் நெரிசலில் சிக்கி நின்றபடி காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. விமான நிலைய விரிவாக்கம், புதிய கட்டட வசதிகள் அனைத்தும் முடிந்தும் இதுவரை திறக்கப்படாமல் இருப்பது எதிர்ப்பையும் கண்டிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து கட்டுமான பணிகளும் முடிவடைந்துள்ள நிலையில் புதிய விமான நிலையத்தை உடனடியாக திறந்து பயணிகள் சந்திக்கும் சிரமங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என பயணிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் சுடலைக்குமார்.